கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உன் மனாந்தர வாழ்வில் உனக்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சி கொடுத்து வங்கலாய்ப்பை துடைத்து அவர் உன்னையும் உன் பிள்ளையையும் பெரியவனாய் மாற்றுகிற கர்த்தர். ஆதி 56 அதிகாரத்தில் பாருங்க, ரொம்ப ஒரு எக்ஸலண்டான ஒரு வேர்டை பாருங்க. 7வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய தூதனான அவரை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியிலே அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு 8வது வசனத்தை பாருங்க. சாராயின் அடிமை பெண்ணாய் ஆகாரே, எங்கேருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? உங்களை பார்த்து என்ன கேட்கிறா தெரியுமா? மகனே எங்கடா போற? மகளே எங்கடா போற? நீ எங்கேருந்து வார? உன் ப்ராப்ளம் என்ன? உன் முகம் தோய்ந்து போயிருக்க, உன்ட சந்தோஷம் இல்லையே, உன் பிரச்சனை என்ன? சாப்பாட்டுக்கு பிரச்சனை, கஷ்டமா? பண பிரச்சனையா, கடனா, மன பிரச்சனையா, வியாதியா, துன்பமா? உங்களை விசாரிக்கிற கர்த்தர். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்து. எப்படி ஒரு தகப்பனார் தாயார் என்னிடையில நான் சின்ன பையனா இருந்து வாலிப பையன் கல்யாணம் முடிஞ்ச பிறகு கூட எங்க அம்மா சொல்லுவாங்க, மக்களே எங்கடா இருக்க, போன்ல எங்கடா இருக்கிற அப்படி கேட்டிருக்காங்க. இதே போல கர்த்தர் இன்னைக்கு நம்ம பார்த்து கேட்கிறார், உங்களை பார்த்து கேட்கிறார், எங்க இருந்து வாராமானே, எங்க போறேன், வழி தெரியலையா, பாதை தெரியல, நான் உனக்கு பாதை காட்டியா வரேன், உன் கையை பிடிச்சிருக்கேன், உன் வலதையை பிடிச்சிருக்கேன், நீ பயப்படாத, நான் உனக்கு பக்க பலமா இருப்பேன், உனக்கு பாதை காட்டியா வந்து நீ எந்த காரியத்துக்காக பிரயாசப்படுகிறாயோ அந்த காரியத்தை வாக்கிய பண்ணுவேன். சும்மா ஒன்றும் இல்லைங்க. யோசேப்பை வனாந்தரத்துல குழியில தூக்கி போட்டாங்க, அங்கே தூக்கி விட்டாரு பாருங்க. இன்னைக்கு வனாந்தரம், இன்னைக்கு குழியில தூக்கி போட்டிருக்கலாம், இன்னைக்கு உங்களை தள்ளி இருக்கலாம். ஆனா யோசேப்பு பார்வோனுடைய அடுத்த ஸ்தானத்தில் இருந்தான். அதே போல உங்களையும் உங்க பிள்ளைகளையும் அப்படி உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்க பண்ணுகிற கர்த்தர். இந்த வனாந்தர வாழ்க்கையில இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வரும்போது எதெல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் உங்களுக்கு தருவார். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணார், சும்மா இருங்கன்னார். மன்னா கொடுத்தார், காடை கொடுத்தார், தண்ணியை சுதந்திர பண்ணார், மேகஸ்தம்பம் வந்தது, அக்னி ஸ்தம்பம் வந்தது, பகல மேகஸ்தம்பம் வழி நடத்தினது, இரவில் அக்னி ஸ்தம்பம் வழி நடத்தினது. இதே போல கர்த்தர் மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக உங்களுடைய அங்கலாப்பை துடைத்து, உங்க கண்ணீரை துடைத்து, உங்க பாடுகளை துடைத்து, கர்த்தர் உங்களை பெரிய அளவுல சீமானாய் உயர்த்துகிற அவர் சித்தமாயிட்டார். சும்மா ஒண்ணும் இல்லைங்க, கவலையே படாதுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். எங்களெல்லாம் தகப்பனே, நல்ல நாள் வனாந்தர வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க அங்கலாய்ப்பை துடைத்து எங்களை விசாரிக்கிற கர்த்தர், எங்கேருந்து வராமனே, எங்கடா போற, கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு எல்லாம் செய்து தருவேன். அப்படி ஆண்டவர் இந்த நாள்ல எங்களுக்கு எல்லாவற்றையும் மகிழ செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.